அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எந்தெந்த நிலைமைகளில் நோன்பு வைக்காமல் இருப்பது கூடும்? நோயாளிக்கு தன் உயிர் பற்றிய பயம், அல்லது ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்படும், அல்லது வேறொரு நோய் வந்துவிடும், அல்லது நோய் அதிகரித்துவிடும், அல்லது நோய் குணமாவதில் தாமதம் ஏற்படும் என்ற பயம் உள்ளவர்கள் நோன்பு நோற்காமல் இருக்கலாம். பயணம்: ஷரீஅத்தில் கூறப்பட்ட பயணி நோன்பு வைக்காமல் இருக்கலாம். ஆனால் வைத்த நோன்பை முறிப்பது கூடாது. 78 கிலோமீட்டர் பயணம் செய்ய நாடி புறப்பட்டவர் ஷரியத் சட்டப்படி பயணியாவார். கர்ப்பம்: கர்ப்பிணி தனது உயிருக்கோ அல்லது தன் குழந்தையின் உயிருக்கோ பாதிப்பு ஏற்படும் அல்லது அழிவு ஏற்படும் என பயந்தால் நோன்பு வைக்காமல் இருக்கலாம். பால் குடிப்பாட்டல்: பால் குடிப்பாட்டும் பெண் தனது உயிருக்கோ அல்லது தன் குழந்தையின் உயிருக்கோ பாதிப்பு ஏற்படும் அல்லது அழிவு ஏற்படும் என பயந்தால் நோன்பு வைக்காமல் இருக்கலாம். பசி, தாகம்: கடுமையான பசி அல்லது தாகம் காரணமாக உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என பயந்தால் நோன்பு வைக்காமல் இருக்கலாம். வயோதிகம், பலவீனம்: வயோதிகம் அல்லது பலவீனத்தின் காரணமாக நோன்பு வைக்காமல் இருக்கலாம். தங்கடங்கள் 2 வகைப்படும்: நிரந்தரமானது, தற்காலிகமானது. நிரந்தரமான தங்கடம் மவுத்து வரை இருக்கும்படியானது. உதாரணமாக, அதிக வயது, மேலும் நோய் குணமாகும் என்ற நம்பிக்கை இழந்தவர். இந்த இருவரும் நோன்பிற்கு பகரமாக ஃபித்யா கொடுப்பது வாஜிபாகும். அப்படி தன் வாழ்க்கையில் ஃபித்யா கொடுக்க தவறினால் அவர் தனது மரண நேரத்தில் ஃபித்யா கொடுக்கும்படி வசியத் செய்வது வாஜிபாகும். தற்காலிகமான தங்கடம்: எந்த தங்கடம் தற்காலிகமாக உள்ளதோ, உதாரணமாக வியாதி, பயணம், கர்ப்பம் போன்றவை. இப்படிப்பட்ட தங்கடங்கள் நீங்கிய பிறகு நோன்பை கலா செய்வது வாஜிபாகும். ஃபித்யா மட்டும் கொடுப்பது போதாது. அப்படி நேரம் கிடைத்தும் நோன்பை கலா செய்யாமல் மரணம் நெருங்கிவிட்டால் அவர் ஃபித்யா கொடுக்கும்படி வசியத் செய்வது வாஜிபாகும். அப்படி இந்த தங்கடம் நீங்குவதற்கு முன்பே மரணம் வந்துவிட்டால் ஃபித்யா கொடுக்கும்படி வசியத் செய்வது வாஜிபாகாது. ஃபித்யா: ஒரு நோன்பிற்கான ஃபித்யா என்பது ஃபித்யாவுடைய அளவு 1.750 கிலோ தானியம் அல்லது அதன் கிரயத்தை ஏழைக்கு கொடுப்பதாகும்.